ஓகேம்மா, நம்ம நெக்ஸ்ட்டு தியரம் 8.1 பார்க்கலாம். தியரம் 8.1 செக்ஷன் ஃபார்முலா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட ப்ரூஃபும் இம்பார்ட்டன்ட். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த தியரமோட ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னா, let O be the origin, let A and B be any 2 points, let P be the point which divides the line segment AB internally in the ratio M is to N. If A vector and B vector are the position vectors of A and B, then the position vector of OP of P is given by vector OP is equal to N into A vector plus M into B vector by N plus M. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சப்போஸ் உங்களுக்கு இது எக்ஸாமில் கேட்டாங்கன்னா, இந்த ப்ரூஃப் வந்து எக்ஸாமில் கேட்டாங்கன்னா, ஸ்டேட் அண்ட் ட்ரூ செக்ஷன் ஃபார்முலா இன்டர்னல் டிவிஷன் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா, ஸ்டேட் அண்ட் ட்ரூ செக்ஷன் ஃபார்முலா இன்டர்னல் டிவிஷன் கேட்டாங்கன்னா, யூ ஹாவ் டு ரைட் த ஸ்டேட்மெண்ட். நீங்கள் தான் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட். இது கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். ஓகேவா? நீங்கள் இப்போ நோட்டில் காப்பி பண்ணும்போது கூட செக்ஷன் ஃபார்மில் இன்டர்னல் டிவிஷன் ஹெட்டிங் போட்டுட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதிட்டு தான் அப்புறம் இப்போ நான் கொடுக்குற ப்ரூஃபை எழுதணும். ஓகேவா? டேரெக்டாக ப்ரூஃபை மட்டும் எழுதக்கூடாது. யூ ஹாவ் டு ரைட் டவுன் தி ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக எழுதணும். லெட் O be the origin, let A be any 2 points, let P be the point which divides line segment AB internally in the ratio M is to N. If A vector and B vector are the position vectors of A and B, then the position vector of OP of P is given by. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி தான் இந்த ப்ரூஃப் எழுதணும். புரியுதா? ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட். இப்போ சில சமயம் வந்து அவங்களே இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ப்ரூவ் தட் த பொசிஷன் வெக்டர் ஆஃப் த பாயிண்ட் P which divides AB இந்த internally இந்த ரேஷியோ M is to N எஸ் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருவாங்க. OP வெக்டார் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்கன்னா அப்போ ப்ரூஃப் மட்டும் எழுதினா போதும். சப்போஸ் ஸ்டேட் அண்ட் ட்ரூன்னு கேட்டாங்கன்னா அப்போ ஸ்டேட்மெண்ட் நீங்கள் தான் எழுதணும். யூ ஹாவ் டு ரைட் டவுன் த ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஓகே. ஸோ நீங்கள் இப்போ காப்பி பண்ணும்போது யூ ஹாவ் டு ரைட் டவுன் த ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ ப்ரூஃப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஹவு டு டூ த ப்ரூஃப்ன்றது பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தியரம் 8.1 section formula. Section formula internal division. So நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, we are going to find the position vector of a point P. ஒரு பாயிண்ட் Pங்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் கண்டுபிடிக்க போகிறோம். சப்போஸ் Pங்கிற பாயிண்ட் இங்கே இருக்கதா இமேஜின் பண்ணிப்போம். ஸோ the point P is here which divides the line AB. The point P வந்து it divides the line AB in the ratio M is to N. ஓகேவா? இந்த Pங்கிற பாயிண்ட் வந்து இந்த ABங்கிற லைனை M is to Nங்கிற ரேஷியோவில் பிரிக்குதுன்னா அப்போ இந்த Pங்கிற பாயிண்ட்டோட பொசிஷன் வெக்டார் என்ன? ஸோ அதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆரிஜினில் இருந்து இதான் சப்போஸ் ஆரிஜின் எடுத்துக்கலாம். let us imagine this to be the origin. ஸோ ஆரிஜினில் இருந்து இந்த பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பாயிண்ட் P என்ன? இது கொடுத்துருக்காங்க. ஆரிஜின்லேருந்து இந்த பாயிண்ட் ஏக்கான பொசிஷன் வெக்டார் கொடுத்துருக்காங்க. இது ஏ வெக்டார். அண்ட் ஆரிஜின்லேருந்து இந்த பாயிண்ட் பிக்கான பொசிஷன் வெக்டார் கொடுத்துருக்காங்க. இது பி வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, வாட் இஸ் வெக்டர் ஓபி? வெக்டர் ஓபி என்ன? இந்த வெக்டர் ஓபி ஆர் வெக்டார்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆர் வெக்டார் என்ன? அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். we are going to find what is ஆர் வெக்டார். ஓகேவா? கொஷின் புரிஞ்சுதா? ஸோ let A and B be any 2 points such that vector OA is equal to A vector and vector OB is equal to B vector னு எடுத்துக்கலாம். So let P be any point which divides AB internally. இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. இன்டர்னலி இந்த வேர்டு கண்டிப்பாக ஸ்பெசிஃபை பண்ணும். ஏன்னா P வந்து இன்டர்னலி நடுவில் டிவைட் பண்ணுது. ஓகேவா? ஸோ லெட் P be any point which divides AB internally in the ratio M is to N. ஸோ இது M is to Nங்கிற ரேஷியோவில் பிரிக்குது Pங்கிற பாயிண்ட். ஸோ let us assume that let vector OP is equal to R வெக்டார்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, இந்த ஓபி வெக்டார் தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த Pங்கிற பாயிண்ட் வந்து இந்த ஏபிங்கிற லைனை இன்டர்னலி இட் டிவைட்ஸ் இட் இந்த ரேஷியோ M is to N. M is to Nங்கிற ரேஷியோவில் பிரிக்குது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? AP is to PB is equal to M is to N. அதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. AP is to PB is equal to M is to N. இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ which means we can say that AP by PB is equal to M by N ன்னு சொல்லலாமா? இந்த ரேஷியோவாக எழுதிக்கிறோம். AP by PB is equal to M by N ன்னு எழுதிக்கிறோம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? N into AP is equal to M into PBன்னு வரும்.
ஓகேவா. n into AP is equal to m into PB. இப்போ பாருங்கள் ஏபியும் பிபியும் ஒரே டைரெக்ஷனில் தான் இருக்குது. ஏபி இந்த டைரெக்ஷன், பிபியும் அதே டைரெக்ஷனில் தான் இருக்குது. சின்ஸ் they are in the same direction, அப்போ therefore இப்போ இதுக்கு வெக்டார் சிம்பிள் போட்டால் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. தட் இஸ் n into இதோட மாடுலஸ் ஈக்குவல், தட் இஸ் n into இந்த மாடுலஸ் ஏபி பண்ணோன்னா m into மாடுலஸ் பிபியாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக அதோட வெக்டார்ஸும் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. சின்ஸ் they are in the same direction, அதே டைரெக்ஷனில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெக்டார்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ therefore we can say that n into vector AP is equal to m into vector PBன்னு சொல்லலாம். வெக்டார் போட்டாலும் it will be equal, ஏன்னா since they are in the same direction, ஏன்னா மேக்னிடியூட் சேமாக இருக்குன்னு இந்த லைனில் சொல்லிடுறோம். இந்த லைனில் மேக்னிடியூட் சேமாக இருக்குன்னு சொல்லிடுறோம். n into AP பண்ணால் m into PBயாக இருக்குன்னு சொல்லிட்டோம். மேக்னிடியூட் சேமாக இருக்குது. அப்போ அதே டைரெக்ஷனும் அதே இருந்தால் அப்போ ரெண்டு வெக்டார்ஸும் ஈக்குவல் வெக்டார்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா. அதனால தான் இப்போ டைரெக்ஷன் பார்க்குறோம். டைரெக்ஷனும் பார்த்தா சேம் டைரெக்ஷனில் இருக்குது. ஏபி எந்த டைரெக்ஷனில் இருக்கோ பிபி அதே டைரெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ சின்ஸ் தே ஆர் இன் த சேம் டைரெக்ஷன், we can say that the vectors are equal ன்னு சொல்லிடலாம். ஓகேவா. now we are going to write this vector AP in terms of position vector. நேற்று தான் ஒரு வெக்டார் எப்படி in terms of position vectorல எழுதுறதுன்னு பார்த்தோம் இல்லையா. எப்படி எழுதணும், O போட்டு முதல்ல எண்டிங் பாயிண்ட் மைனஸ் O போட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா. அதான் how to write a vector in terms of position vector. எப்படி எழுதணும், O போட்டு எண்டிங் பாயிண்ட் மைனஸ் O போட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அப்போ OP மைனஸ் OA is equal to m into, அதே மாதிரி இதை in terms of position vectorல எழுதுனா எப்படி எழுதலாம், O போட்டு எண்டிங் பாயிண்ட் மைனஸ் O போட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த மாதிரி வந்துடும். அப்போ which is n into OP வெக்டார் தான் என்னென்னு எடுத்துக்கிட்டோம், R வெக்டார் மைனஸ் OA வெக்டார் வந்து A வெக்டார் is equal to m into OB வெக்டார் தான் B வெக்டார் மைனஸ் இது OP வெக்டார் R வெக்டார். இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ n into R வெக்டார் மைனஸ் n into A வெக்டார் இஸ் ஈக்குவல் டு MB வெக்டார் மைனஸ் MR வெக்டார். இப்போ நமக்கு R வெக்டார் தான் வேணும். ஸோ அதனால் இந்த R வெக்டார்லாம் ஒரு சைடும் இந்த n into A வெக்டாரை இந்த சைடும் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இது இந்த சைடு போகும்போது நமக்கு என்ன ஆகும், இப்போ யூல் கெட் திஸ் ஆஸ் n into R வெக்டார் ப்ளஸ் m into R வெக்டார் இஸ் ஈக்குவல் டு m into B வெக்டார் ப்ளஸ் n into A வெக்டார் வந்துடும். ஓகேவா. இந்த மைனஸ் m into R வெக்டார் இந்த பக்கமும் மைனஸ் n into A வெக்டாரை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இது இந்த சைடு வரும்போது ப்ளஸ் n into A வெக்டார்னு ஆகிடும். இது இந்த சைடு வரும்போது ப்ளஸ் m into R வெக்டார்னு ஆகிடும். ஓகேவா. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து we can take R வெக்டார் காமன், ஏன்னா நமக்கு R வெக்டார் தானே வேணும். ஸோ R வெக்டார் காமனாக வெளில எடுத்துட்டோன்னா m plus n is equal to m into B வெக்டார் plus n into A வெக்டார்னு சொல்லலாம். ஆர் in other words R வெக்டார் is equal to m into B வெக்டார் plus n into A வெக்டார் divided by m plus n ன்னு சொல்லலாம். For which means from this we can say that vector OP is equal to m into B வெக்டார்ன்றது என்ன, OB வெக்டார் plus n into A வெக்டார்ன்றது OA வெக்டார் divided by m plus n ன்னு சொல்லலாம். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த பொசிஷன் வெக்டர் ஆஃப் த பாயிண்ட் P which divides the line AB internally in the ratio m is to n. m is to n என்ற ரேஷியோவில் பிரிக்கக்கூடிய அந்த பாயிண்ட்டோட பொசிஷன் வெக்டர் இதுதான். புரிஞ்சுதாமா. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் வந்து இந்த லைன் ஏபியை m is to n என்ற ரேஷியோவில் பிரிச்சதுன்னா அப்போ ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், m into OB வெக்டார் plus n into OA வெக்டார் divided by m plus n. புரியுதா. m into OB வெக்டார் plus n into OA வெக்டார் divided by m plus n. புரிஞ்சுதா. ஸோ அதுதான் ஃபார்முலா. OP வெக்டார் வந்து m into OB வெக்டார் plus n into OA வெக்டார் divided by m plus n ன்னு சொல்லலாம். இப்போது இதுலேயே வந்து எக்ஸ்டர்னல் டிவிஷன் தியரம் 8.2 எக்ஸ்டர்னல் டிவிஷன், இதுக்கு உங்களுக்கு ஆக்சுவலாக ப்ரூஃப் இல்லை, ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். இப்போ Pங்கிற பாயிண்ட் வந்து if it divides AB externally in the ratio m is to n, externally m is to n என்ற ரேஷியோவில் பிரிச்சதுன்னா அப்போ the position vector of the point Pயோட position vector இப்படி எழுதலாம். that is m into, இது இப்படி எழுதிக்கோங்க, இந்த மாதிரி வேண்டாம். இப்போ சப்போஸ் Pங்கிற பாயிண்ட் வந்து எக்ஸ்டர்னலாக டிவைட் பண்ணுதுன்னா அப்போ உங்களுக்கு வந்து என்னென்னா A B இங்கே இருக்கும், P இங்கே இருக்கும். P will be outside, வெளியே இருக்கும், வெளியிலேருந்து டிவைட் பண்ணும். ஓகேவா. it divides it in the ratio m is to n, m is to nங்கிற ரேஷியோவில் டிவைட் பண்ணும். அப்போ the position vector of the point Pயோட position vector என்ன அப்படின்றத இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது வந்து A வெக்டார், இது வந்து B வெக்டார், இது வந்து R வெக்டார். இப்போ R வெக்டார் தான் கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து it divides it in the ratio AP is to PB.
இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கு இல்லையா, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ரேஷியோ வந்து என்ன ஆகிடும், யூ வில் கெட் இட் அஸ் n இன்ட்டு இதே தான் வரும், n இன்ட்டு ஏபி இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு பிபின்னு வரும். ஆனால் சின்ஸ் தேர் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் இங்கே ஒரு மைனஸ் சைன் வரும், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால மைனஸ் சைன் வரும். ஏன்னா உங்களுக்கு மேக்னிடியூட் சேமாக இருக்குது, பட் டைரக்ஷன் எப்படி இருக்குது, டைரக்ஷன் பாருங்கள், ஏபி இந்த டைரக்ஷனில் இருக்குது, பிபி இந்த டைரக்ஷனில் இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குன்னா அப்போ அது நெகட்டிவ் வெக்டார்ஸ் இல்லையா. ஸோ அப்போ therefore you'll get it as மைனஸ் சைன் வரும். ஓகேவா, சேம் இதே மாதிரி தான் போகணும். ப்ரூஃப் வந்து தேவையில்லை, அதனால சும்மா நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் எப்படி வருதுன்னு. தட் இஸ் நம்ம இதே மாதிரி தான் ஏபி இஸ் டு பிபி இஸ் ஈக்குவல் டு எம் இஸ் டு என், இந்த ரேஷியோவில் தான் டிவைட் பண்ணுது. அப்போ therefore ஏபி டிவைடட் பை பிபி is equal to m by n. cross multiply பண்ணோன்னா n into AP is equal to m into PB ன்னு வந்துடும். ஓகேவா, இப்போ வெக்டார் சிம்பிள் அப்ளை பண்ணும்போது AP இந்த டைரக்ஷனில் இருக்குது, PB இந்த டைரக்ஷனில் இருக்குது, ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன்னா என்ன அர்த்தம், they are நெகட்டிவ் வெக்டார்ஸ்னு அர்த்தம். அப்போ therefore இதை நம்ம எப்படி எழுதலாம், n into AP வெக்டார் is equal to minus m into PB வெக்டார்னு எழுதலாம். நெகட்டிவ் வெக்டார்ன்றதுனால நம்ம மைனஸ் போட்டுக்கிறோம், since they are in the opposite direction. In opposite direction. ஓகேவா, இப்போ in terms of பொசிஷன் வெக்டாரில் எழுதுவோம். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம், ஓபி வெக்டார் மைனஸ் ஒய்ஏ வெக்டார்னு எழுதலாமா, மைனஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம் இன்ட்டு இதை ஓபி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார்னு எழுதலாம். ஓகேவா, இப்போ விச் இஸ் n இன்ட்டு ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஆர் வெக்டார்னு வந்துடும். இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ n இன்ட்டு ஆர் வெக்டார் மைனஸ் n இன்ட்டு ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம்பி வெக்டார் ப்ளஸ் எம்ஆர் வெக்டார்னு வந்துடும். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த என்ஆர் வெக்டார் இந்த பக்கமும் இந்த எம்பி வெக்டாரை இந்த சைடும் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இப்போ இது இந்த சைடு வரும்போது உங்களுக்கு என்ன ஆகிடும், எம்பி வெக்டார் மைனஸ் என்ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எம்ஆர் வெக்டார் மைனஸ் என்ஆர் வெக்டார்னு வந்துடும். இது ரெண்டுத்துலேருந்து ஆர் வெக்டாரை காமனாக வெளில எடுத்துடலாம். இப்போ இங்கே m மைனஸ் என்னன்னு வந்துடும், விச் இஸ் ஈக்குவல் டு எம்பி வெக்டார் மைனஸ் என்ஏ வெக்டார்னு வந்துடும். அப்போ ஃப்ரம் திஸ் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எம்பி வெக்டார் மைனஸ் என்ஏ வெக்டார் டிவைடட் பை m மைனஸ் n. Or in other words, vector OP can be written as m into OB vector minus n into OA vector divided by m minus n. So this is the position vector of the point P which divides the line AB externally in the ratio m is to n. வெளியிலேருந்து டிவைட் பண்ணிச்சுன்னா இப்போ அதோட பொசிஷன் வெக்டார் இதுதான். ஓபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு நம்ம அங்கே பார்த்தோம்ல அதே மாதிரி தான், ஒன்றுமே இல்லை, இதே ஞாபகம் வச்சுக்கோங்க, எம் இன்ட்டு ஓபி வெக்டார் மைனஸ் வரும், எக்ஸ்டர்னலிக்கு மைனஸ் வரும், மைனஸ் என் இன்ட்டு ஓஏ வெக்டார் டிவைடட் பை எம் மைனஸ் என்னன்னு வரும். புரியுதா, இன்டர்னலுக்கு எம் இன்ட்டு ஓபி வெக்டார் ப்ளஸ் என் இன்ட்டு ஓஏ வெக்டார் டிவைடட் பை எம் ப்ளஸ் என்னன்னு வரும். இங்கே எக்ஸ்டர்னலுக்கு எம் இன்ட்டு ஓபி வெக்டார் மைனஸ் என் இன்ட்டு ஓஏ வெக்டார் டிவைடட் பை எம் மைனஸ் என்னன்னு வரும். புரிஞ்சுதாம்மா? ஓகே, இப்போ இதிலேருந்து we can deduce the formula for finding the midpoint. இப்போ P வந்து midpoint-ஆக இருந்துச்சுன்னா, note, if P is the midpoint of AB, அப்போ வாட் அபவுட் த பொசிஷன் வெக்டர் ஆஃப் பின்னு பார்க்கலாம். P is a midpoint of AB இருந்துச்சுன்னா அப்போ m is equal to n ஆகிடும் இல்லையா, m is equal to n ஆகிடும். ஓபி வெக்டார் நம்ம என்ன படித்தோம், ஓபி வெக்டாருக்கு என்ன ஃபார்முலா படித்தோம், m into OB வெக்டார் ப்ளஸ் n into OA வெக்டார் டிவைடட் பை m ப்ளஸ் n படித்தோம் இல்லையா. அப்போ இங்கே எம்முக்கு பதிலாக n போட்டோன்னா என்ன வரும், which is n into OB வெக்டார் ப்ளஸ் n into OA வெக்டார் டிவைடட் பை n ப்ளஸ் n வந்துடும். இப்போ which is equal to n காமனாக வெளில எடுத்துட்டோன்னா ஓபி வெக்டார் ப்ளஸ் ஓஏ வெக்டார் divided by 2n வந்துடும். n cancel பண்ணிட்டோன்னா அப்போ from this we get that OP vector is equal to OB vector plus OA vector divided by 2. So this is the formula for finding the midpoint. ஓகேவா, மிட் பாயிண்ட்டோட பொசிஷன் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். மிட் பாயிண்ட்டோட பொசிஷன் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். இப்போ P வந்து ஏபிங்கிற லைனை, இந்த ஏபிங்கிற லைனை வந்து பிங்கிற பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போ இதோட பொசிஷன் வெக்டார் எப்படி எழுதணும்னா ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஓபி வெக்டார் டிவைடட் பை 2, ரெண்டே ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ண வேண்டியதான். ஸோ திஸ் இஸ் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பாயிண்ட் P which divides AB, or where P is the midpoint of the line segment AB. ABயோட மிட்பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போ Pயோட பொசிஷன் வெக்டார் இதுதான். புரிஞ்சுதா இது? ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து இப்போ சப்போஸ் நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. There are 3 distinct points A, B, C with position vectors. So if A, B, C
are 3 points with position vectors. அதோட பொசிஷன் வெக்டார்ஸ் வந்து ஏ வெக்டார், பி வெக்டார் அண்ட் சி வெக்டார் ரெஸ்பெக்டிவ்லின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது இது வந்து எப்போ கொலினியராக இருக்கும்னா ஆர் கொலினியர். எப்போ இது கொலினியராக இருக்கும்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் there exists the real numbers. If and only if there exists real numbers x, y, z. If and only if there exists real numbers x, y, z. இதில் வந்து x, y, z not equal to 0. இது எதுவுமே ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஓகேவா? such that எப்படி இருக்கணும்னா such that x plus y plus z should be equal to 0 and x into a vector plus y into b vector plus z into c vector is equal to null vector ஆகணும். 3 பாயிண்ட் ஏபிசி எப்போ கொலினியராக இருக்கும்னா 3 பாயிண்ட் கொலினியராக இருக்கணும்னா அதோட பொசிஷன் வெக்டார் ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார் இந்த 3 பாயிண்ட் கொலினியராக இருக்கணும்னா அப்போது 3 ரியல் நம்பர் இருக்கணும் XYZ. இந்த XYZ வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது. சச் தட் எப்படி இருக்கணும்னா x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் வந்து ஜீரோவாக இருக்கணும். 3 ஆட் பண்ணால் 0 வரணும். அண்ட் x இன்ட்டு ஏ வெக்டார் ப்ளஸ் ஒய் இன்ட்டு பி வெக்டார் ப்ளஸ் z இன்ட்டு சி வெக்டார் வந்து நல் வெக்டார் வந்துச்சுன்னா அப்போ இந்த 3 பாயிண்ட்டும் கொலினியர்னு சொல்லலாம். ஓகேவா? அது நம்ம இதுலேருந்து டெடியூஸ் பண்ணுறோம். இந்த இதுலேருந்து தட் இஸ் இந்த தியரம்லேருந்து நம்ம டெடியூஸ் பண்ணுறோம். புரிஞ்சுதாமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம தியரம் 8.3 பார்க்க போகிறோம். தியரம் 8.3 இந்த தியரமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். இது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரூவ் தட் த மீடியன்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட். இங்கே என்ன கொஷின் கேட்பாங்கன்னா ப்ரூவ் தட் த மீடியன்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட். ஸோ அதுதான் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இல்லை ப்ரூவ் பை வெக்டர் மெத்தட். ப்ரூவ் பை வெக்டர் மெத்தட் த மீடியன்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட். அந்த மாதிரி நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹவு டு ப்ரூவ் திஸ். ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா மீடியன்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளோட மீடியன்னா என்ன அர்த்தம்? மீடியன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஸோ த லைன் ஜாயினிங் த வெர்டெக்ஸ் வித் த மிட் பாயிண்ட் ஆஃப் த ஆப்போசிட் சைட் இஸ் கால்ட் அஸ் அ மீடியன். அதை தான் நம்ம மீடியன் சொல்லுவோம். தட் இஸ் எந்த ஒரு லைன் வந்து வெர்டெக்ஸையும் மிட் பாயிண்ட் ஆஃப் த ஆப்போசிட் சைட் இந்த ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிச்சுன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வில் கால் திஸ் அஸ் மீடியன். அதை தான் மீடியன் சொல்லுவோம். ஸோ இந்த 3 மீடியனும் சரி தப்பாச்சு. சப்போஸ் இதை அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம் ஏபிசி. ஸோ இது பிசியோட மிட் பாயிண்ட் வந்து டி, இதோட மிட் பாயிண்ட் வந்து இன்னு எடுத்துக்கலாம். தென் இதோட மிட் பாயிண்ட் வந்து எஃப்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா இந்த ஏடி பிஇ அப்புறம் சிஎஃப் இந்த மூணும் ஒரே பாயிண்ட் வழியாக தான் போகுதுன்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? இந்த ஏடி பிஇ சிஎஃப் இது 3 தான் மிட் பாயிண்ட். இது மீடியன்னா என்ன அர்த்தம்? இந்த ஆப்போசிட் வெர்டெக்ஸ்லேருந்து மிட் பாயிண்ட் ஆஃப் த ஆப்போசிட் சைடை ஜாயின் பண்ணக்கூடிய லைன் அதை தான் மீடியன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மீடியன்ஸ் தே ஆர் கன்கரண்ட்னா என்ன அர்த்தம்? ஆல் த 3 லைன்ஸ் பாசஸ் த்ரூ ஆர் ஆல் த 3 மீடியன்ஸ் பாசஸ் த்ரூ த சேம் பாயிண்ட். ஒரே பாயிண்ட் வழியாக போகுது அப்படின்றத நம்ம இங்கே சொல்ல போகிறோம். ஓகேவா? அதுதான் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு in triangle ABC let vector OA is equal to A vector, vector OB is equal to B vector, vector OC is equal to C vector எடுத்துக்கலாம். That is the position vector of the vertices ஓட position vector. ஓங்கிறது some origin ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓங்கிறது இங்கே ஆரிஜினாக எடுத்துக்கலாம். ஸோ OA vector, OB vector, OC vector நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவா? let DEF be the midpoints of the sides BC, CA and AB respectively. ஸோ டிங்கிறது பிசியோட மிட் பாயிண்ட், இங்கிறது சிஏவோட மிட் பாயிண்ட், எஃப்ங்கிறது ஏபியோட மிட் பாயிண்ட். அப்போ பொசிஷன் வெக்டர் ஆஃப் டி எழுதலாமா? வெக்டர் ஓடி எழுதலாமா? இப்போ தான் மிட் பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா படித்தோம். தட் இஸ் பிங்கிற பாயிண்ட் வந்து மிட் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போ அதோட இது பியோட பொசிஷன் வெக்டர் எப்படி எழுதலாம்? ஓபி வெக்டர் ப்ளஸ் ஓஏ வெக்டர் பை 2ன்னு சொன்னோம். இப்போ அதே மாதிரி இங்கே டிங்கிறது இந்த பிசியோட மிட் பாயிண்ட்.
இல்லையா? பிசியோட மிட் பாயிண்ட் தான் இந்த டிங்கிற பாயிண்ட். அப்போ இந்த டியோட பொசிஷன் வெக்டார் எப்படி எழுதலாம்? ஓடி வெக்டார் எப்படி எழுதலாம்? ஓபி வெக்டார் ப்ளஸ் ஓசி வெக்டார் பை 2ன்னு எழுதலாமா? அதே மாதிரி ஈங்கிறது இந்த ஏசியோட மிட் பாயிண்ட். அப்போ ஓஇ வெக்டார் எப்படி எழுதலாம்? ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஓசி வெக்டார் பை 2ன்னு எழுதலாம் இல்லையா? அதே மாதிரி ஓஎஃப் வெக்டார் எப்படி எழுதலாம்? ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஓபி வெக்டார் பை 2ன்னு எழுதலாம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதுறோம். வி ஆர் யூஸிங் திஸ் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அப்போ ஓடி வெக்டார் எப்படி எழுதலாம்? ஓபி வெக்டார் ப்ளஸ் ஓசி வெக்டார் பை 2 ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் பை 2ன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஓஇ வெக்டார் எப்படி எழுதலாம்? You can write it as OA vector plus OC vector by 2 or which is A vector plus C vector by 2. அது மாதிரி OF vector எப்படி எழுதலாம்? You can write it as OA vector plus OB vector by 2ன்னு எழுதலாம், which is A vector plus B vector by 2. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லைன் AD இருக்கு இல்லையா? இந்த லைன் AD, இந்த லைன் மேலே ஏதோ ஒரு பாயிண்ட் G1ங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஆல்வேஸ் த சென்ட்ராய்ட், இந்த மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் த மீடியனை வி கால் இட் அஸ் த சென்ட்ராய்ட். அதை நம்ம சென்ட்ராய்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஆல்வேஸ் த சென்ட்ராய்ட் டிவைட்ஸ் த லைன் மீடியன் இந்த ரேஷியோ 2:1. இந்த சென்ட்ராய்டு எப்பயுமே இந்த மீடியனை வந்து 2:1ங்கிற ரேஷியோவில் தான் டிவைட் பண்ணும். ஓகேவா? நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த லைன் ஏடி இருக்கு இல்லையா? இந்த லைன் ஏடி மேலே ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். G1ன்னு ஒரு பாயிண்ட். we are going to consider any point G1 on this line AD, which divides this AD in the ratio 2:1. 2:1ங்கிற ரேஷியோவில் பிரிக்கிற மாதிரி G1ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ let G1 be any point on AD which divides AD in the ratio 2:1. ஸோ இந்த ஏடிங்கிற இந்த லைன் மேலே G1ன்னு ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அது 2:1ங்கிற ரேஷியோவில் பிரிக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ பொசிஷன் வெக்டர் ஆஃப் G1 எழுதலாமா? வெக்டர் OG1 எழுதலாம் இல்லையா? we can write the position vector of G1. இப்போ தான் நம்ம படித்தோம், M/Nங்கிற ரேஷியோவில் பிரிச்சதுன்னா, Pங்கிற பாயிண்ட் வந்து M/Nங்கிற ரேஷியோவில் பிரிச்சதுன்னா, அப்போ இந்த Pயோட பொசிஷன் வெக்டர் எழுத முடியும்னு சொன்னோம். எப்படி எழுதலாம்னு சொன்னோம்? M into OB வெக்டர் ப்ளஸ் N into OA வெக்டர் டிவைடட் பை M ப்ளஸ் N. அதான ஃபார்முலா சொன்னோம். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த பொசிஷன் வெக்டர் ஆஃப் G1ஓட பொசிஷன் வெக்டர், தட் இஸ் OG1 வெக்டர் என்னன்னு எழுதுறோம். OG1 வெக்டர் எப்படி எழுதலாம்? 2 into OD வெக்டர் plus 1 into OA vector divided by 2 plus 1. 2 into OD vector plus 1 into OA vector divided by 2 plus 1. So, 2 into OD vector plus 1 into OA vector divided by 2 plus 1. which is equal to, but OD vector தான் நம்ம என்னன்னு சொன்னோம்? B vector plus C vector by 2. இதை substitute பண்ணுவோம். அப்போ 2 into B vector plus C vector by 2 plus 1 into A vector divided by 3ன்னு வந்துடும். இங்கே 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ which is equal to A vector plus B vector plus C vector divided by 3ன்னு வந்துடும். So this is vector OG1. இதை let us take it as number 1. இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த BE இந்த மீடியன் மேலே G2 ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம், which divides this median in the ratio 2:1. 2:1ங்கிற ரேஷியோவில் பிரிக்கிற மாதிரி நம்ம BE மேலே G2ங்கிற பாயிண்ட் எடுத்துருக்கோம். ஸோ let G2 be any point on BE which divides BE in the ratio 2:1. 2:1 ரேஷியோவில் பிரிக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த G2ஓட பொசிஷன் வெக்டர் எழுதலாமா? how can we write this பொசிஷன் வெக்டர் ஆஃப் G2? OG2 எப்படி எழுதலாம்? 2 into OE vector plus 1 into OB vector divided by 2 plus 1 எழுதலாம் இல்லையா? இப்போ 2 into OE vector plus 1 into OB vector divided by 2 plus 1. So which is equal to 2 into OE vector தான் என்னன்னு சொன்னோம்? A vector plus C vector by 2. இதை substitute பண்ணுவோம். So it is A vector plus C vector by 2 plus 1 into B vector divided by 3ன்னு வந்துடும். இப்போ 2 கேன்சல் பண்ணிட்டோன்னா, அப்போ you'll get it as A vector plus B vector plus C vector by 3ன்னு வந்துடும். So this is vector OG2. இதை let us take it as number 2. Similarly OG3, அது நம்ம சிமிலர்லின்னு போட்டுடலாம், இல்லை இன்னொரு இதே மாதிரி கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். ஸோ similarly vector OG3 can be written as A vector plus B vector plus C vector by 3. இதை நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். where G3 is a point on CF which
divides CF in the ratio 2:1. ஸோ இந்த G3ங்கிற பாயிண்ட் வந்து CF மேலே எடுத்துருக்கோம். G3ன்ற பாயிண்ட் அது 2:1ன்ற ரேஷியோவில் பிரிக்கிற மாதிரி எடுத்திருக்கோம். அதோட பொசிஷன் வெக்டாரும் இதே தான் வரும்னு சொல்கிறோம். இப்போ ஃப்ரம் 1, 2 and 3 நம்ம என்ன சொல்லலாம்? ஃப்ரம் 1, 2 and 3 நம்ம என்ன சொல்லலாம்? we can say that vector OG1 is equal to vector OG2 is equal to vector OG3ன்னு சொல்லலாமா? மூணு பொசிஷன் வெக்டாரும் சேமாக இருக்குல்ல, மூணுமே A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் ப்ளஸ் C வெக்டார் பை 3 தான் வருது. இதுவும் அதே தான் வருது, இதுவும் அதே தான் வருது இல்லையா? மூணுமே அதே தான் வருது. அப்போ தேர்ஃபோர் இந்த மூணுத்துலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? OG1 வெக்டர் OG1 is equal to vector OG2 is equal to vector OG3ன்னு வந்துடுது. ஓகேவா? அப்போனா என்ன அர்த்தம்? இந்த மூணு பாயிண்ட் ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த ஏடி மேலே ஏதோ ஒரு பாயிண்ட் G1ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்தோம், அது 2:1 ரேஷியோவில் பிரிக்கிற மாதிரி. அதுமாதிரி பிஇயில் ஏதோ ஒரு பாயிண்ட் G2ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்தோம், அதுமாதிரி சிஎஃப்ல ஏதோ ஒரு பாயிண்ட் G3ன்ற பாயிண்ட் எடுத்தோம். ஆனால் இப்போ நமக்கு மூணுத்துக்கும் பொசிஷன் வெக்டார் சேமாக வருது. நான் ஏற்கனவே சொன்னேன், பொசிஷன் வெக்டார் பற்றி நடத்தும் போதே சொன்னேன், ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு பொசிஷன் வெக்டார் தான் இருக்க முடியும், ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு பொசிஷன் வெக்டார் தான் இருக்க முடியும். இப்போ இங்கே 3 பாயிண்ட்டுக்கும் ஒரே பொசிஷன் வெக்டார் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த மூணும் ஒரே பாயிண்ட்டுன்னு தானே அர்த்தம். ஆல் த 3 பாயிண்ட்ஸ் கோயின்சைடு இல்லை, இந்த 3 பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட்டுன்னு தான் அர்த்தம். ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு தனித்தனி பொசிஷன் வெக்டார் இருக்கும். எப்பயுமே இந்த பொசிஷன் வெக்டாருங்கிறது மட்டும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு தனியாக ஒரு பொசிஷன் வெக்டார் இருக்கும். 2-3 பாயிண்ட்டுக்கு ஒரே பொசிஷன் வெக்டார்லாம் இருக்கவே முடியாது. இங்கே 3 பாயிண்ட்டுக்கு ஒரே பொசிஷன் வெக்டார் இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த மூணுமே வேறு வேறு பாயிண்ட் கிடையாது. தே ஆர் நாட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ், தே ஆர் த சேம் பாயிண்ட்ஸ். அது மூணும் ஒரே பாயிண்ட்டுன்னு அர்த்தம். அப்போ therefore we can say that G1 is equal to G2 is equal to G3 which is equal to Gன்னு எடுத்துக்கலாம். C Gன்ற பேரில் எடுத்துக்கலாம். இப்போ therefore they are not the different points, they are the same point G. அது மூணுமே ஒரே பாயிண்ட் G தான். அப்போ therefore we can say that the medians of triangle ABC are concurrent. ஏன்னா மூணு மீடியனும் அந்த ஒரே பாயிண்ட் G வழியாக போகுதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ therefore they are concurrent at Gங்கிற பாயிண்டில் கன்கரண்ட்டாக இருக்குது. and we know that vector OG, that is the position vector of the centroid, centroidோட position vector நம்ம எப்படின்னு எழுதலாம்? which is OA vector plus OB vector plus OC vector divided by 3ன்னு சொல்லலாம். so this is the position vector of the centroid. centroidோட position vector கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? இது மூணும் வந்து 3 பொசிஷன் வெக்டாரும் சேமாக வருது. 3 பாயிண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு பொசிஷன் வெக்டார் தான் இருக்க முடியும். 3 பாயிண்ட்டுக்கு இங்கே ஒரே பொசிஷன் வெக்டார் இருக்குன்னா என்ன அர்த்தம்? 3 வேறு பாயிண்ட் கிடையாது, மூணுமே ஒரே பாயிண்ட்டு தான். அந்த பாயிண்ட்டு தான் Gன்னு எடுத்திருக்கோம். அந்த பாயிண்ட்டோட பொசிஷன் வெக்டார் தான் இது. OA வெக்டார் ப்ளஸ் OB வெக்டார் ப்ளஸ் OC வெக்டார் பை 3ன்னு சொல்லுவோம். புரிஞ்சுதாவா? புரிஞ்சுதா? இந்த இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். இது ஒரு தடவைக்கு 4 தடவை இது நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் முக்கியமாக வரக்கூடிய சம்ஸ் இது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு தியரம் 8.4 தியரம் 8.4 பார்க்கலாம். ஸோ இங்கே தியரம் 8.4ல் என்ன கொடுத்துருக்காங்க? A quadrilateral is a parallelogram if and only if its diagonals bisect each other. ஸோ இங்கே ஒரு குவாட்ரிலேட்ரல் வந்து பேரலோகிராமாக இருக்கணும்னா அதோட டயகனல்ஸ் பைசெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது இது 2 விதமாக ப்ரூவ் பண்ணணும். தட் இஸ் நம்ம ஒரு குவாட்ரிலேட்டரில் பேரலோகிராம் எடுத்துக்கிட்டு டயகனல்ஸ் வந்து 2 பைசெக்ட் பண்ணுதுன்னு சொல்லணும். அண்ட் தென் டயகனல்ஸ் பைசெக்ட் பண்ணுதுன்னு எடுத்துக்கிட்டு அந்த குவாட்ரிலேட்டரில் பேரலோகிராம்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ 2 விதமாகவும் ப்ரூவ் பண்ணணும். வி ஹாவ் டு ப்ரூவ் இட் இன் 2 ways. இந்த சம் மட்டும் நம்ம 2 விதமாக ப்ரூவ் பண்ணணும். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சம்மும் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. ஸோ இங்கே இது ஆக்சுவலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பேரலோகிராம் இருக்குது. ஸோ ABCD இஸ் அ பேரலோகிராம். ஓகேவா? ஸோ இப்போ கேஸ் 1 ஃபஸ்ட்டு கேஸில் நமக்கு என்ன கிவன்னு எடுத்துக்க போகிறோன்னா, கிவன் ABCD இஸ் அ பேரலோகிராம்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு பேரலோகிராம்னு எடுத்துகிட்டு டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா, the diagonals bisect each other. Diagonals bisect each other. ஸோ diagonals bisect each otherனா என்ன அர்த்தம்? இந்த டயகனல் இருக்கு இல்லையா, ஏசிங்கிற டயகனல் இதோட மிட் பாயிண்ட்டும் இந்த பிடிங்கிற இந்த டயகனல் இருக்குல்ல இதோட மிட் பாயிண்ட்டும் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறோம்.
அதான் டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர். டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு டயகனலும் இது அப்படியே ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணுது. தட் இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி, மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி diagonal ஏசியும் மிட் பாயிண்ட் ஆஃப் diagonal பிடியும் சேம்னு சொல்லணும். அதுதான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? we are going to prove that is position vector of midpoint of diagonal AC is equal to position vector of midpoint of diagonal BD. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். this is what we are going to prove. ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். how to prove this-ன்னு பார்ப்போம். now since ABCD is a parallelogram, proof. so since ABCD is a parallelogram, ஸோ இது ஒரு parallelogram-ஆக இருக்கிறதுனால opposite sides will be parallel and equal இல்லையா? opposite sides will be parallel and equal. that is AD, vector AB is equal to vector DC ன்னு சொல்லலாமா? vector AB is equal to vector DC ன்னு சொல்லலாமா? vector ABயும் vector DCயும் ஈக்குவலாக இருக்கும். opposite sides are parallel and equal. இப்போ இதை in terms of position vectorல எழுதலாம். how to write it in terms of position vector? OB vector minus OA vector is equal to OC vector minus OD vector ன்னு சொல்லலாமா? in terms of position vectorல எழுதுனா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஓடி வெக்டாரை இந்த பக்கமும் இந்த ஓஏ வெக்டாரை இந்த சைடு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ ஓடி வெக்டார் இங்கே வரும்போது நமக்கு என்ன ஆகும்? ஓபி வெக்டார் ப்ளஸ் ஓடி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓசி வெக்டார் ப்ளஸ் ஓஏ வெக்டார்னு வந்துடுமா? இப்போ ரெண்டு பக்கமும் 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ரெண்டு சைடும் 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ டிவைடிங் பை 2. ரெண்டு பக்கமும் 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? வில் கெட் தட் ஓபி வெக்டார் ப்ளஸ் ஓடி வெக்டார் divided by 2 is equal to OA vector plus OC vector divided by 2 வந்து. ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? இது வந்து என்னது? பொசிஷன் வெக்டார் ஆஃப் த மிட் பாயிண்ட் ஆஃப் டயகனல் பிடி இல்லையா? இந்த டயகனல் பிடி இருக்கு இல்லையா? இதோட மிட் பாயிண்ட், இதோட மிட் பாயிண்ட்டோட பொசிஷன் வெக்டார் தானே இது ஓபி வெக்டார் ப்ளஸ் ஓடி வெக்டார் பை 2ங்கிறது. அதுமாதிரி இந்த டயகனல் ஏசியோட மிட் பாயிண்ட், அதோட பொசிஷன் வெக்டார் என்ன? ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஓசி வெக்டார் பை 2. அதுதான் நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா? இப்போ இது வந்து என்னது? இட் இஸ் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் த டயகனல், பொசிஷன் வெக்டார் ஆஃப் த மிட் பாயிண்ட், பொசிஷன் வெக்டார் ஆஃப் த மிட் பாயிண்ட் ஆஃப் டயகனல் பிடி. இந்த பிடிங்கிற டயகனலோட மிட் பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் தான் இது. இஸ் ஈக்குவல் டு பொசிஷன் வெக்டார் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் டயகனல் ஏசி. அப்போ therefore நமக்கு என்ன? the diagonals bisect each otherன்னு சொல்லலாமா? ஏன்னா இந்த டயகனலோட மிட் பாயிண்ட்டும் இந்த டயகனலோட மிட் பாயிண்ட்டும் ஒன்றுன்னு சொல்லியாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? the diagonals bisect each other. அந்த ரெண்டு டயகனலும் ரெண்டும் ஈக்குவல் ஹாஃப்ஸாக அதுவே கட் பண்ணிக்குது. அப்போ therefore we can say that the diagonals bisect each other. so the diagonals bisect each other. ஓகேவா? இப்போ அடுத்து கேஸ் 2, செகண்ட் கேஸ். கேஸ் 2ல் நம்ம என்ன கிவன்னு எடுத்துக்கணும்னா, த டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர்னு எடுத்துக்கணும். தட் இஸ் ஏபிசிடி இஸ் அ குவாட்ரிலேட்ரல். ஸோ இது ஒரு குவாட்ரிலேட்ரல்னு எடுத்துகிட்டு த டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர். ஸோ இந்த ரெண்டு டயகனலும் பைசெக்ட் ஈச் அதர்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ விச் மீன்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொசிஷன் வெக்டர் ஆஃப் டயகனல் ஆர் பொசிஷன் வெக்டர் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் டயகனல் ஏசி இஸ் ஈக்குவல் டு பொசிஷன் வெக்டர் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் டயகனல் பிடி. இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் வாட் கிவன். now to prove என்ன நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா, ABCD is a parallelogram. ஸோ இது ஒரு parallelogramனு ப்ரூவ் பண்ணணும். we have to prove that ABCD is a parallelogram. ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரூஃப் சேம் இதே தான், அப்படியே உல்ட்டாவாக ப்ரூவ் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பொசிஷன் வெக்டர் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் டயகனல் AC is equal to position vector of midpoint of diagonal BD. ஓகேவா? ஸோ இப்போ ஏசியோட மிட் பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கலாம்? தட் இஸ்
ஏசி இதோட மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் ஓஏ ப்ளஸ் ஓசி பை டூ இல்லையா இதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறக்கான ஃபார்முலா என்ன ஓஏ ப்ளஸ் ஓசி பை டூ அதுமாதிரி இதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறக்கான ஃபார்முலா ஓபி ப்ளஸ் ஓடி பை டூ ஓகேவா ஸோ அப்போ இதுக்கு என்ன வரும் ஓஏ ப்ளஸ் ஓசி டிவைடட் பை டூ இஸ் ஈக்குவல் டு இது ஓபி ப்ளஸ் ஓடி டிவைடட் பை டூன்னு வந்துடும் இப்போ ரெண்டு பக்கமும் டூ கேன்சல் பண்ணிடலாம் அப்போ ஃப்ரம் திஸ் ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஓசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓபி வெக்டார் ப்ளஸ் ஓடி வெக்டார்னு சொல்லலாம் இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த ஓஏவை அந்த சைடும் இந்த ஓடியை இந்த சைடும் எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ ஓடி இந்த சைடு வரும்போது நமக்கு என்ன ஆகும் ஓசி வெக்டார் மைனஸ் ஓடி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார்னு வந்துடும் இப்போ இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெக்டாரை எப்படி எழுதலாம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன் வெக்டாரில் இருக்குது ஓசி மைனஸ் ஓடி தட் இஸ் ஓ போட்டு எண்டிங் பாயிண்ட் மைனஸ் ஓ போட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்போ இதான ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்போ இதை டிசின்னு எழுதலாமா வெக்டர் டிசின்னு எழுதலாமா இது ஸ்டார்டிங் பாயிண்ட் இது எண்டிங் பாயிண்ட் அதுமாதிரி இங்கே ஓ போட்டு எண்டிங் பாயிண்ட் மைனஸ் ஓ போட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது அப்போ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இது எண்டிங் பாயிண்ட் இப்போ வச்சு ஏபி வெக்டர் ஏபின்னு சொல்லலாம் இப்போ நமக்கு இதுலேருந்து என்ன கிடைக்குது த ஆப்போசிட் சைட்ஸ் ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அண்ட் ஈக்குவல்னு கிடச்சிருக்கா இதுலேருந்து என்ன கிடைக்குது நமக்கு ஒன் பேர் ஆஃப் ஏன்னா இந்த வெக்டார்ஸ் ஈக்குவல்னாலே என்ன அர்த்தம் அதோட மேக்னிடியூட் ஈக்குவல் டைரக்ஷன் சேம் அதே சமயத்தில் மேக்னிடியூடும் ஈக்குவல் இல்லையா ஸோ ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அண்ட் ஈக்குவல்னு கிடச்சிது அப்போ therefore we can say that ABCD is a parallelogram ஏன்னா ஒரு parallelogram ப்ரூவ் பண்ணோன்னா ஒன் பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அண்ட் ஈக்குவல்னு சொல்லிட்டாலே போதும் கண்டிப்பாக ABCD is a parallelogram சொல்லிடலாம் புரிஞ்சுதாம்மா புரிஞ்சுதா இது சேம் இது ரொம்ப ஈஸி ஒன்றுமே இல்லை ரெண்டு கேஸாக ஆனால் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணணுமா இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு கேட்டிருக்கிறதுனால இங்கே கொஷினில் நமக்கு இஃப் அண்ட் ஒன்லி இஃப்னு கேட்டிருக்கிறதுனால ரெண்டு கேஸாக ப்ரூவ் பண்ணணும் கேஸ் 1 ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்புறம் கேஸ் 2 ப்ரூவ் பண்ணணும் ரெண்டு கேஸுமே கம்பல்சரியாக ப்ரூவ் பண்ணணும் ஒரு கேஸ் மட்டும் ப்ரூவ் பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக மார்க் கிடைக்காது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி கிவன் டு ப்ரூவ்னு போட்டு ப்ரூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கெல்லாம் ஃபுல் மார்க் கிடைக்கும் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் 8.3 பார்க்கலாம் எக்ஸாம்பிள் 8.3 ஸோ எக்ஸாம்பிள் 8.3 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க லெட் ஏ அண்ட் பி 2 points with position vector 2a vector plus 4b vector and 2a vector minus 8b vector. Find the position vector of the points which divide the line segment joining AB in the ratio 1:3 internally and externally. இன்டர்னலாகவும் 1:3 பிரிக்கணும் எக்ஸ்டர்னலாகவும் 1:3 பிரிக்கக்கூடிய அந்த பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொசிஷன் வெக்டர் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்களே அப்போ வெக்டர் ஓஏ கொடுத்துருக்காங்க வெக்டர் ஓஏ இஸ் given as 2a வெக்டர் ப்ளஸ் 4b வெக்டர்னு கொடுத்துருக்காங்க அதுமாதிரி பொசிஷன் வெக்டர் ஆஃப் பி கொடுத்துருக்காங்க which is OB வெக்டர் இஸ் given as 2a வெக்டர் மைனஸ் 8b வெக்டர் கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு என்னென்னா let P divide AB internally in the ratio 1:3 எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ பிங்கிற இந்த பாயிண்ட் வந்து ஏபியை 1:3ங்கிற ரேஷியோவில் பிரிக்குது ஓகேவா ஸோ இந்த ஏபிங்கிற இந்த லைனை பிங்கிற பாயிண்ட் வந்து இட் டிவைட்ஸ் இட் இந்த ரேஷியோ 1:3 ஸோ அப்போ பியோட பொசிஷன் வெக்டர் எப்படி எழுதலாம் ஹவு டு ரைட் த பொசிஷன் வெக்டர் ஆஃப் பி வெக்டர் ஓபி எப்படி எழுதலாம் 1 into OB வெக்டர் ப்ளஸ் 3 into OA வெக்டர் டிவைடட் பை 1+3 இந்த மாதிரி படம் போட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் 1 into OB வெக்டர் ப்ளஸ் 3 into OA வெக்டர் டிவைடட் பை 1+3 அது மாதிரி ஏபினா ஏபி ஏ ஃபஸ்ட் வரணும் பி அப்புறம் வரணும் அப்புறம் இந்த ரேஷியோ எழுதணும் ரேஷியோவை மாற்றினீங்கனாலோ அல்லது இதை பிஏன்னு மாற்றினீங்கனாலோ தப்பாயிடும் புரியுதா லைன் ஏபி அப்போ ஏ தான் இங்கே வரணும் பி தான் இங்கே வரணும் மாற்றி எழுதிடக்கூடாது அதுமாதிரி ரேஷியோ 1:3 3:1ன்னு எழுதிடக்கூடாது அப்படி எதுனாலும் தப்பாயிடும் புரியுதா இப்படி எழுதிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் பண்ணுவோம் 1 into OB வெக்டார் ப்ளஸ் 3 into OA வெக்டார் டிவைடட் பை 1+3 இப்போ இதை ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான் அப்போ 1 into 2A வெக்டார் மைனஸ் 8B வெக்டார் ப்ளஸ் 3 into 2A வெக்டார் ப்ளஸ் 4B வெக்டார் divided by 4 இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும் ஸோ அப்போ இது என்ன வரும் உங்களுக்கு இது 2A வெக்டார் ப்ளஸ் இது ஒரு 6B வெக்டார் 3 into 2 6 சரி 6A வெக்டார் ஸோ 2A ப்ளஸ் 6A உங்களுக்கு என்ன ஆகிடும் வில் கெட் இட் அஸ் 8A வெக்டார் இது ஒரு மைனஸ் 8B வெக்டார் இது ஒரு ப்ளஸ் 12B வெக்டார் 3 into 4 is 12B வெக்டார் ஸோ ப்ளஸ் 12 மைனஸ் 8 என்ன வரும் வில் கெட் இட் அஸ் ப்ளஸ் 4B வெக்டார் டிவைடட் பை 4
ஸோ இது 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? you'll get it as 2a vector plus b vector. So this is the position vector of the point P, that is OP vector. இப்போ therefore vector OP கீழே எடுத்து எதுங்க, எனக்கு இடம் இல்லைன்றதுனால இங்கே எழுதுறேன் 2a vector plus b vectorன்னு சொல்லலாம். வெக்டர் ஓபி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரி எக்ஸ்டர்னலாக இன்னொரு பாயிண்ட் டிவைட் பண்ணதில் அதை க்யூன்னு எடுத்துக்கோம். let us assume that q, let q be any point which divides AB externally in the ratio 1:3. எக்ஸ்டர்னலாக 1:3ன்ற ரேஷியோவில் நம்ம பிரிக்கிறதா எடுத்துக்கோம். ஸோ இப்போ க்யூவோட பொசிஷன் வெக்டார் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஏபி க்யூவை இங்கேயே எடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1:3. ஸோ அப்போ எக்ஸ்டர்னலாக பிரிக்குதுன்னா அப்போ எப்படி ஃபார்முலா எழுதணும்? 1 into b வெக்டார் -3 into a வெக்டார் டிவைடட் பை 1 - 3. ஸோ அப்போ வெக்டர் ஓக்யூ எப்படி எழுதலாம்? ஹவு டு ரைட் வெக்டர் ஓக்யூ? 1 into OB வெக்டார் -3 into OA வெக்டார் டிவைடட் பை 1 - 3. which is equal to 1 into OB vector தான் என்னன்னு சொன்னோம். it is 2A vector minus 8B vector minus 3 into OA vector என்னன்னு சொன்னோம். it is 2A vector plus 4B vector divided by -2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ அப்போ இது வந்து என்ன ஆகும்? 2A vector minus 8B vector minus 6A vector minus 12B vector divided by -2 வரும். இப்போ which is equal to, so 2A vector minus 6A vector என்ன ஆகிடும் உங்களுக்கு? minus 3A vector, sorry minus 4A vector, minus 4A vector. இது ஒரு minus 8B vector minus 12B vector ரெண்டு சேர்ந்து minus 20B vector divided by -2 வந்துடும். ஸோ இப்போ -2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2A vector plus 10B vectorன்னு வந்துடும். இப்போ therefore vector OQ is equal to 2A vector plus 10B vector. So this is the position vector of the point Q which divides AB externally in the ratio 1:3. 1:3 இந்த ரேஷியோவில் பிரிக்கக்கூடிய அந்த பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் இதுதான். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போது உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம் இந்த எக்ஸசைஸ் 8.1ல் ஃபஸ்ட்டு சம் நான் அன்றைக்கே ஹோம்ஒர்க் கொடுத்தேன். இந்த தேர்ட் சம் பாருங்கள். let A and B be the position vectors of the point A and B. Prove that the position vector of the point which trisects the line segment ABR. ஸோ trisects அப்படின்னா என்ன அர்த்தம்னா, trisectsனா 3 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்குதுன்னு அர்த்தம். Prove that the position vector of the points which trisects the line segment. ஆக்சுவலாக என்ன அர்த்தம்னா, இங்கே நமக்கு எக்ஸசைஸ் 8.1ல் தேர்டு சம் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏபின்னு ஒரு லைன் இருக்குது. இந்த ஏயோட பொசிஷன் வெக்டார் வந்து ஏ வெக்டார், இதோட பொசிஷன் வெக்டார் பி வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே 2 பாயிண்ட் பின்னு ஒரு பாயிண்ட் கியூங்கிற பாயிண்ட், 2 பாயிண்ட் வந்து இந்த ஏபியை டிவைட் பண்ணுது. பி எப்படி டிவைட் பண்ணுதுன்னா, பி டிவைட்ஸ் ஏபி இந்த ரேஷியோ 1:2. அது மாதிரி கியூ இட் டிவைட்ஸ் ஏபி இந்த ரேஷியோ 2:1. இப்போ நமக்கு பியோட பொசிஷன் வெக்டாரும் கியூவோட பொசிஷன் வெக்டாரும் கேட்டிருக்கு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ட்ரைசெக்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, 2 பாயிண்ட் வந்து இந்த ஏபியை 3 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? இந்த ஏபியை இந்த 2 பாயிண்ட் பி அண்ட் கியூ எப்படி பிரிக்குதுன்னா 3 ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்குது. தட் இஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிக்யூ இஸ் ஈக்குவல் டு கியூபி. இந்த 3 ஈக்குவலாக இருக்க மாதிரி பிரிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிங்கிற பாயிண்ட் எந்த ரேஷியோவில் பிரிக்கும்? 1:2ன்ற ரேஷியோவில் பிரிக்கும் இல்லையா? கியூங்கிற பாயிண்ட் எந்த ரேஷியோவில் பிரிக்கும்? இந்த பக்கம் 2 டைம்ஸ் வந்துடும். பாருங்கள், இந்த பக்கம் 2 மடங்கு பெருசாகிடுது, இந்த பக்கம் 1 மடங்கு தான் இருக்குது. ஸோ அதனால தான் இது 2:1. ஸோ அப்போ யூ ஹாவ் டு ஃபைண்ட் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் பி அண்ட் கியூ. இது கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ நீங்கள் இது மாதிரி எழுதிக்கணும். இங்கே OA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு A வெக்டார், OB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு B வெக்டார். லெட் P be the point which divides AB in the ratio 1:2. அப்போ OP வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, அதுமாதிரி let Q be the point which divides AB வெக்டார் in the ratio 2:1. இப்போ therefore OQ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு போட்டு கண்டுபிடிக்க வேண்டியதுதான். போட்டுடலாம் இல்லையா? ஸோ இந்த தேர்ட் சம் ஹோம்ஒர்க்மா, இந்த தேர்ட் சம் டஸ் ஹோம்ஒர்க். இந்த தேர்ட் சம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இதில் இந்த செகண்ட் சம் பாருங்கள். ப்ரூவ் தட் த ரிலேஷன் ஆர் டிஃபைன்ட் ஆன் த செட் V of all vectors by A vector is related to B vector if A vector is equal to B vector is an equivalence relation on V. ஸோ இது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னு ப்ரூவ் பண்ணணும். இது நம்ம ப்ரூவ் பண்ணோம் இல்லையா? சிமெட்ரிக் டிரான்ஸ்டிவ், அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் இப்போ ப்ரூவ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ரிலேஷனில், அதுதான் இங்கே நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம செட்டு எழுதிக்கலாம். ஸோ Vங்கிறது வந்து செட் ஆஃப் all vectors.
நம்ம ஏற்கனவே சொன்னாலே அந்த ரிலேஷன் ப்ரூவ் பண்ணணுனாலே முதல்ல செட் என்னன்னு எடுத்து எழுதணும், அப்புறம் ரிலேஷன். ஸோ ஆர் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஏ வெக்டார் இஸ் ரிலேட்டட் டு பி வெக்டார் எஃப் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார். ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்க ரிலேஷன். இப்போ இது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கணும்னா அது ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், சிமெட்ரிக்காக இருக்கணும் அண்ட் டிரான்சிட்டிவாக இருக்கணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் பார்க்கலாம். ஸோ ஃபார் ரிஃப்ளெக்சிவ் எடுத்துக்கலாம். Now for any vector a vector belongs to b, இந்த bல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வெக்டார் எடுத்துக்கலாம். For all a belongs to b, we can say that a vector is equal to a vectorன்னு சொல்லலாம் இல்லையா? a வெக்டாரும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரு வெக்டார் அதுக்கே கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ therefore we can say that a, a or a vector belongs to r. அப்போ therefore r is reflexive. So this is a reflexive relation. அடுத்தது symmetric relation பார்க்கலாம். So symmetric relationக்கு let us assume that let a vector, b vector belongs to r ன்னு எடுத்துக்கலாம். a vector, b vector belongs to r. அப்பனா என்ன அர்த்தம்? That is a vector. So for any two vectors a vector, b vector belongs to v. இந்த விங்கிற செட்டில் ரெண்டு வெக்டார் எடுத்துக்கலாம், ஏ வெக்டார் பி வெக்டார். ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் பிலாங்ஸ் டு ஆர்னு எடுத்துக்கலாம். இட் இஸ் இந்த ரிலேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார்னு அர்த்தம். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார்னு சொல்லலாம் இல்லையா? ஏ வெக்டார் பி வெக்டாருக்கு ஈக்குவல்னா அப்போ பி வெக்டாரும் ஏ வெக்டாருக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ தேர்ஃபோர் வி கேன் சே தட் பி வெக்டார் ஏ வெக்டார் பிலாங்ஸ் டு ஆர்னு சொல்லலாமா? இட் இஸ் இந்த ரிலேஷன். அப்போ ஃப்ரம் திஸ் வி கேன் சே தட் ஏ வெக்டார் பி வெக்டார் belongs to r. அது அந்த ரிலேஷனில் இருந்துச்சுன்னா this implies b vector, a vector belongs to r. அதுவும் அந்த ரிலேஷனில் இருக்குது. அப்போ therefore r is symmetric. r is a symmetric relation. அடுத்து டிரான்சிட்டிவான்னு பார்ப்போம். டிரான்சிட்டிவ் ரிலேஷனான்னு பார்ப்போம். இதுக்கு ஏதாவது 3 வெக்டார் எடுத்துக்கலாம். for any 3 vectors a vector, b vector, c vector belongs to v. இந்த செட் விலேருந்து 3 வெக்டார் எடுத்துக்கலாம். இதுலேருந்து let us assume that a vector, b vector belongs to r and b vector, c vector belongs to r ன்னு எடுத்துக்கலாம். அப்போ which means இதோட அர்த்தம் என்ன? இதோட அர்த்தம் என்ன? a vector is equal to b vector and b vector is equal to c vectorன்னு சொல்லலாமா? ஏன்னா a வெக்டாரும் b வெக்டாரும் அந்த ரிலேஷனில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? a vector is equal to b vector. அதானே அந்த ரிலேஷனே டிஃபைன் பண்ணோம். அப்படி தான் நம்ம ரிலேஷனே டிஃபைன் பண்ணோம். அது மாதிரி பி வெக்டார் சி வெக்டார் அந்த ரிலேஷனில் இருக்குன்னா பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சி வெக்டார். அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? இது சிம்ப்ளைஸ் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சி வெக்டார்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா ஏ வந்து ஏ வெக்டார் வந்து பி வெக்டாருக்கு ஈக்குவல், பி வெக்டார் சி வெக்டார் ஈக்குவல். அப்போ ஏ வெக்டார் வந்து சி வெக்டாருக்கு ஈக்குவல். அப்போ therefore we can say that a vector, c vector belongs to r. அப்போ therefore இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? a vector, b vector belongs to r and b vector, c vector belongs to r இருந்துச்சுன்னா, இது ரெண்டும் அந்த ரிலேஷனில் இருந்துச்சுன்னா this implies a vector, c vector belongs to r. இதுவும் அந்த ரிலேஷனில் இருக்குது. அப்போ therefore r is transitive. Now since r is reflexive, symmetric and transitive, இந்த 3 கேஸுமே இருக்கிறதுனால we can say that r is an equivalence relation. புரிஞ்சுதா? இது நம்ம செகண்ட் சாப்டரில் போட்டோம். இதெல்லாம் சேம் அதே தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். பட் என்னென்னா இங்கே வெக்டார்ஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ therefore r is an equivalence relation on v. அந்த செட் ஆஃப் ஆல் வெக்டார்ஸில் ஆர் வந்து இந்த ரிலேஷன் டிஃபைன் பண்ணியிருக்க ரிலேஷன் வந்து இட் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ இதில் வந்து இந்த மீதி சம்ஸ் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.